இன்றைய மன்னா சங்கீதம் 120 முதல் வசனம். சங்கீதம் 120 முதல் வசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நமக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர் விசேஷமாக நீங்க நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாகவே செவி கொடுப்பார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். எப்பொழுதெல்லாம் நம்ம நெருக்கமான பாதையில செல்லும் போது அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுது எல்லாம் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், செவி கொடுக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக இருந்தபோது அவர்கள் பயந்தார்கள், அழுதார்கள், ஒரு நெருக்கமான காலத்தினூடாய் சென்றார்கள். உடனடியாக ஆண்டவர் மோசே மூலமாக சொன்னார், பயப்படாதிருங்கள், இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீங்க காண மாட்டீர்கள். அன்னைக்கு அவங்க நெருக்கத்துல போனதுக்கு காரணம் எகிப்திய ராணுவமும் பார்வோனும். அதுதான் கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீங்க காண மாட்டீங்க. இன்னைக்கு எது உங்களை நெருக்கத்துக்குள்ளாக தள்ளுகிறதோ, எது உங்களை கவலைக்குள்ளாக தள்ளுகிறதோ அதை கர்த்தர் முற்றிலுமாய் முடித்து தீர்ப்பார். இன்னைக்கு காண்கிற பிரச்சனையை திரும்ப கொண்டு வர மாட்டார். நீங்க விசுவாசிங்க, பயப்படாதிருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டீங்க. உங்க நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நெருக்கத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைங்க கூப்பிடுறத நீங்க கேட்கறீங்க. நெருக்கத்தில் இருக்கிறவங்களை விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் ஜெயம் உண்டாகட்டும், முற்றிலுமாய் விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவங்க இன்னைக்கு சந்திக்கிற அந்த நெருக்கமான பாதையிலிருந்து விடுவீங்க. எல்லா பார்வோனின் சேனையை நீங்க செங்கடல் அமிழ்த்து போட்டது போல இந்த பிள்ளைங்களை நெருக்குகிற காரியங்கள் இவங்களை விட்டு விலகி போவதால் அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.